வணக்கம் தோழர்களே. மோடி இன்றைக்கு தமிழ்நாடு வந்திருக்காருங்க. தமிழ்நாடை கோலாகலமா கொண்டாட ஆரம்பிச்சுட்டு பாருங்களேன். மோடி வந்தாலே நம்ம கொண்டாட்டம் தானே. வரவேற்று இல்லைங்க, எப்படி அடிச்சு திரும்ப அனுப்புறது அப்படின்றதுல தமிழ்நாடை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ற ஒரு ஆள் யாருன்னா மோடி தான். மோடி வந்து அவர் பல அனுபவங்களை தமிழ்நாட்டில் அனுபவிச்சிருக்காரு. முன்னாடியெல்லாம் எக்குத்தகா அடிப்போம். மோடி வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே கோ பேக் மோடின்னு சோகத்துல எழுதுவோம். சமூக வலைத்தளங்கள் முழுவதும் கோ பேக் மோடின்னு இருக்கும். வீட்டுல கோலம் போட்டு அதை போட்டோ எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல கோ பேக் மோடி போடுவோம். கோ பேக் மோடின்னு எழுதுன கருப்பு பலூன்ல பறக்க விட்டு கதற விடுவோம். ரோட்ல நின்று கோ பேக் மோடின்னு போராட்டம் நடத்துவோம். இவ்வளவும் பண்ணி அவரை மிரட்டி அனுப்புவோம். தமிழ்நாட்டுக்குள்ள ரோட்ல போக முடியலங்க மோடியால. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சுவரை உடைச்சுக்கிட்டு உள்ளேயே புதுசா ரோடு ஓட்டு போனாருன்னா பாருங்க, அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா தமிழ்நாடு. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட்டணி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்களாம். கூட்டணி வலுவாயிருச்சாம். தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்குமா. அப்படி ஒரு தெம்பு. சங்கிகள்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுங்களா, 10 ரூபாய்க்கு தேராதான் இருக்கும். ஆனா அவங்க கொடுக்கற பில்டப் இருக்கு பாருங்க, வேற லெவல் பில்டப்பா இருக்கும். அதுதான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த கூட்டணி சேர்த்து வச்சிருக்காங்க பாருங்க கட்சிகள், அது என்னன்னு பார்த்தாலே உங்களுக்கு வெற்றி தோல்வி தெரிஞ்சு போயிடும். நீங்க ஓட்ட படக வச்சு ஆத்த கடக்க நினைக்கிற ஒரு கும்பல், மண்குதிரையில ஏறி ஆத்த கடந்தெல்லாம் நம்புற இன்னொரு கும்பல், இதுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி. இது என்னைக்காவது விளங்குற கூட்டணியா சொல்லுங்க? நான் இன்னொன்னும் கேக்குறேங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்டிஏ கூட்டணி. என்னைக்காவது வாசன் ஜி.கே. வாசன் தேர்தல் பக்கமாக தலை வச்சு படுத்திருக்காருங்க? ஒண்ணும் கிடையாது. அப்புறம் இன்னொரு கட்சி சொல்றாங்க, ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி. அவரெல்லாம் ஒரு தடவை கூட ஜெயிச்சதே கிடையாது. அவருடைய கட்சி ஒண்ணு. அப்புறம் 56 துண்டா உடஞ்சு போயிருக்கிற பாமக, அதுல ஒரு துண்டை தூக்கிட்டு வந்து நிக்கிற அன்புமணி ராமதாஸ், இது ஒரு கூட்டணி கட்சி. கல்வி தந்தையர்களா இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், அப்புறம் எஸ்ஆர்எம் ஓனரு பச்சமுத்து, இவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டணி. அதுக்கப்புறம் தொடர் தோல்வி, 10 தோல்வி பழனிசாமி, அவர் ஒரு கூட்டணி. இவங்களாம் சேர்ந்து கூட்டணியை கட்டி 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிருவாங்களாம். ஒரு பூச்சியை கூட பிடிக்க முடியாது இவங்களால. என்ன சொல்றேன்னா, கூட்டணியே லெட்டர்பட்டு கட்சிக்கு கூட்டணி. ஏற்கனவே அதிமுக இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சி இப்போ திமுக வந்து ஐக்கியமாயிட்டாங்க. சோ அங்க ஆளுகளே சொல்லும்படியா இல்ல. இதுல டிடிவி தினகரன் ஒரு கூட்டணியில போய் சேர்ந்தாரா? நேத்து வரைக்கும் டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடிக்கும் 7ஆம் பொருத்தம். ஒருத்தர் அடிச்சு வெளுத்துட்டு இருந்தாங்க. நேத்து டீடைல்டா பாத்துட்டோம். இன்னைக்கு அதிமுக பேனர் வைக்குது. அதிமுக பேனர் வச்சா உங்க கூட்டணியில் இருக்கிற டிடிவி படம் போடணுமா இல்லையா? அந்த படத்தை போடல. அண்ணாமலை படத்தை கூட போட்டுருவாங்க இவங்களுக்கு, டிடிவி படத்தை போடலன்னா அது இன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நேத்து கூட்டணி, இன்னைக்கு பிரச்சனை. அது எப்படி எங்க டிடிவி தினகரன் படத்தை நீங்க போடாம வைக்கலாம் அப்படின்னு கடும் பிரச்சனை. இதுல சிறப்பு என்னன்னா கோபேக் மோடி தான், கெட் அவுட் மோடி தான். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த சமூக வலைத்தளங்களையும் ட்ரெண்டிங்ல நம்பர் 1 நிக்கிறது கெட் அவுட் மோடியும் கோபேக் மோடியும் தான். இவங்களும் என்டிஏ ஃபார் தமிழ்நாடுன்னு போட்டு பார்த்தாங்க. நம்ம பக்கத்துல கூட வர முடியல. நாமெல்லாம் ஒருத்தர் அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம்னா விடிய விடிய அடிப்போம். அடிச்ச ஆட்டோல ஏற்றி பக்கத்து ஊருக்கும் அனுப்புவோம். நாங்களாம் அப்படிப்பட்ட ஆளுங்க. ஆனா இங்க பாவம், ஒரு 35 லட்சம் வாட்ஸ்அப் குரூப் வச்சும் ட்ரெண்டிங்ல கூட முன்னாடி வர முடியல நம்மள தாண்டி. இந்த கும்பல் தான் சொல்றாங்க என்டிஏ கூட்டணி 2026 ஆட்சி அமைக்கும் அப்படின்னு. இதுக்கு இடையில மே 17 இயக்கம் களத்துல இறங்கி கடுமையான போராட்டத்தை காலையில பண்ணிட்டாங்க. நீ சாயந்தரம் தானே வர்ற, காலையில முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு மொத்தமா தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுடைய தலைமையில களத்துல இறங்கி டி நகரவே கதற வச்சிருக்கிறாங்க. மே 17 இயக்கம் கோபேக் மோடின்னு பேனரையும் கோபேக் மோடின்னு பதாகைகளையும் வச்சு மோடியை அடிச்சு காலி பண்ணிருக்கிறாங்க திருமுருகன் காந்தி அவர்களுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மே 17 இயக்கம். பாருங்களேன். இப்படி ஆளும் பேருமா நாமெல்லாம் சேர்ந்து அடிக்க ஸ்பெஷலா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தன்னுடைய அடியை காமிச்சிருக்காரு. ஸ்பெஷலா தன்னுடைய அடியை காமிச்சிருக்காரு. இவரு ஐயா வர்றாருல, மோடி ஐயா வர்றாரு.
வந்தவர் அப்படியே சிப்புன்னு வந்துட்டு அப்படியே காரியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம்னா தப்பிச்சு போவாரு. அவர் வரும்போதே ஏதோ பெருசா தமிழ்நாட்டுல அறுத்து தள்ளி சாதிச்ச மாதிரி ஒரு பில்டப் பண்ணி ஒரு ட்வீட்டை போட்டு வர்றாரு. அந்த ட்வீட்டவே தூக்கி ஷேர் பண்ணி மேல பல கேள்விகளை கேட்டு பொழந்து விட்டுருக்காரு முதலமைச்சர். இந்த ட்வீட்ல மோடி என்ன கேட்டார் தெரியுங்களா? தமிழ்நாடு என்டிஏ கூட இருக்கான். மிஸ்டர் மோடி, உங்களுக்கு ஒரு சிறந்த அட்வைஸ் சொல்றேன். நீங்க போட்ட ட்வீட்டுக்கு கீழே போய் பாக்குறீங்களா கமெண்ட்? எங்களை எல்லாம் கேவலமா எழுதுவானுங்க உங்க ஆளுக வந்து. ஆனா எங்க ஆளுக டீசெண்டா கேட்ட பதில் இருக்குல்ல, அதுக்கே நீங்க தெரிச்சு ஓடி போயிடணும். போய் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனை பாருங்க. வச்சா அடிச்சு ஓட விட்டுருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். புரியுதுங்களா? தமிழ்நாடே என்டிஏ ஓடலாம் கிடையாது. தமிழ்நாடு எப்போதும் சமூக நீதியோடு, தமிழ்நாடு எப்போதும் சமூகத்தை முன்னேற்றுபவர்களோடு, தமிழ்நாடு எப்போதும் மக்களோடு, தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் போராட்ட களத்தோடு நிற்பவர்கள். அதனால ஒன்ன மாதிரி ஆட்கள்லாம் பின்கேட்டை உடைச்சுக்கிட்டு உள்ள வரலாம் முடியாது மிஸ்டர் மோடி. அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு ஊழல் திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தீர்மானிக்க வேண்டிய நேரமா இது. ஐயோ, யார் சொல்றான்னு பாருங்க. ரஃபேல் ஊழல் மாஸ்டரு, PM ஃபண்டு ஊழல் மாஸ்டரு, இவர் வந்து சொல்றாரு ஊழலை பத்தி பேசுறாரு. ஊழலை காலி பண்ணுவோங்க, உங்க கையில ஆதாரம் தான் கொண்டு வந்து கொடுங்க, தமிழ்நாடே எடுத்து நிக்கும். நாங்க ஒன்னும் ஊழலுக்கு சொம்படிக்கிற ஆட்கள்லாம் கிடையாது. அதே மாதிரி மதவாதத்தை மல்லு கட்டி முறியடிக்கிற ஆட்கள் நாங்க. மதவாதம் எங்கள் மண்ணில் நுழைய விடாம பாத்துக்கிற ஆட்கள் நாங்க. இங்க வந்துட்டுலாம் ஊழல் பூச்சாண்டிலாம் நீங்க காட்டாதீங்க. உங்க கூட இருக்கிற அத்தனை வயலுகளும் ஊழல் தான். டிடி வித்யநாதன் யாரு? ஊழல் பெருச்சாளி. ஐயா எடப்பாடியார் யாரு? ஊழல் பெருச்சாளி. உங்க கூட இருக்கிற அந்த 2 கல்வி தந்தை யாரு? இதுங்க பூரா ஊழல் பண்ணுங்களாம். ஆனா என்டிஏ பாஜக அந்த வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு கிளீனா வெளியே போடுவீங்களாம். என்ன உங்க நியாயம்? இவர் இப்படி போட்டாரா? அதையே ஷேர் பண்ணி மேல போட்டு அடிச்சிருக்காரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். நறுக்குன்னு 4 கேள்விதான் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. தேர்தல்னு வந்துட்டா, தேர்தல் சீசன்ல மட்டும் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வரும் பிரதமர் மோடி அவர்களே, இதுவே சரியான அடிதான். தேர்தல்னு வந்துட்டா போதுங்க, மூட்டையை கட்டிட்டு வந்து உட்கார்ந்து இருக்குங்க, டென்ட் போட்டு படுத்திருக்குங்க இந்த பாஜக கும்பல், பாஜக அமைச்சர்கள்லாம். இங்க மழை வெள்ளத்துல கிடப்போம், புயல்ல கிடப்போம், மீனவர்கள் கடல்ல காணாம போயிருப்பாங்க, நாம பிரச்சனையோட போராடிட்டு இருப்போம், பேரிடர் காலத்துல துயரத்துல இருப்போம். ஆனா நம்மள வந்து இவங்க பார்க்க மாட்டாங்க, நமக்கு உதவ மாட்டாங்க, நமக்கான ஃபண்டை கொடுக்க மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு ஹெலிகாப்டர்ல கூட சுத்தி பார்க்க மாட்டாங்க. நம்மளெல்லாம் ஒரு மண்ணாவே மதிக்காத கும்பல் தான் இந்த RSS பாஜக சங்க பரிவாத கும்பல். இந்த கும்பல் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஜோசியம் பார்த்து சொல்றாங்க, என்னவா தேர்தல் காலத்துல மட்டும் நீங்க வந்து நிப்பீங்க, நாங்க நம்பிடுவோமா? அதுல ஒரு கேள்வியா வைக்கிறாரு. நீங்க தமிழ்நாட்டுல வரிய பிடிட்டு போனீங்களா பல லட்சம் கோடி, எங்களுக்கு 3500 கோடி தரணும், 3458 கோடி எங்க? அந்த ரூபாயெல்லாம் எங்க? ஏன் தரல? போட்டு பொழந்திருக்காரு. தொகுதி சீரமைப்புன்ற பேர்ல தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களவை தொகுதியை களவாட பாக்குது பாஜக. இப்போ 39 தொகுதி தமிழ்நாட்டுல, ஒரு தொகுதி பாண்டிச்சேரியில, மொத்தம் 40 தொகுதி தமிழ் பேசுற மக்கள் இருக்கிற தொகுதி. இத சுருக்கி வெறும் 18-19 தொகுதியா மாத்துறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கு. அதை நம்ம விட்டுலாமா? அதை ஏன் நீங்க பேச மாட்டீங்க? அதை ஏன் கைவிட மாட்டீங்க? இல்ல நாங்க மாத்த மாட்டோம்னு ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு பிடிச்சிருக்காரு. பாஜக முகவர், அதாவது பாஜக புரோக்கர் ஐயா ஆளுநர் அவர்களுடைய வேலை அட்டூழி எல்லாம் எப்பயா முடிவுக்கு வரும்? எப்ப அதை குறித்து வாய் திறப்பீங்க? தமிழ் பாசத்துல தமிழர்களையே மிஞ்சுற அளவுக்கு ஆக்டிங் போடுறாரு நம்ம ஐயா. அதையும் கேட்டிருக்காரு முதலமைச்சர். அவ்வளவு ஆக்டிங் போடுறீங்களே மிஸ்டர் மோடி, தமிழ் வளர்ச்சிக்குன்னு நிதி எவ்வளவு ஒதுக்கி இருக்கீங்க? ஏன் இன்னும் கூடுதலா ஒதுக்கல? இந்தியாவினுடைய செம்மொழிகள்ல ஒண்ணு தமிழ். தமிழ் தான் உலகத்திலேயே உயிரோட இருக்கிற 6 செம்மொழிகள்ல ஒண்ணு. அப்படி இருக்கிற பழமையான தமிழ் மொழிய நீங்க வந்து காசு கூட மதிக்கலையே. ஒரு 10 ரூபா போடுறதுக்கே பயப்படுறீங்களே, பதறீங்களே. தமிழ் வளர்ச்சிக்குன்னு எதுவுமே செய்யாம மேடைகளை வந்து திருக்குறள் சொல்றது, ஔவையார் பாட்டு சொல்றது, என்னதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. நியாயம் தானே? 100 நாள் வேலை திட்டம் VBG ராம்ஜி அப்படின்னு மாத்திருக்காங்க காந்தி பேர்ல இருந்த வேலை திட்டத்தை. அதுல 125 நாள் கொடுப்பேன்னு சொல்லிட்டு மொத்த ஃபண்டையும் தமிழ்நாடு போன்ற மாநில அரசினுடைய தலையில கட்டி விட்டாங்க. இதை ஏன் கைவிடுறேன்னு சொல்ல மாட்டேற கேட்போம்ல. மெட்ரோவுக்கு ஏன் இன்னும் பணம் கொடுக்கல? மெட்ரோ திட்டத்தை, கோவை மதுரை மெட்ரோ திட்டத்தை ஏன் கைவிட்டீங்க?
ஏன் அதுக்கான பணம் ஒதுக்கல? வெறும் 3000 கோடி. மிச்சம் இருக்கிற 9,000 கோடி 10,000 கோடி நம்ம தான் ஒதுக்குறோம். ஆனா இவங்க கொடுக்குற 3000 கோடிக்கு திட்டத்தை ரிஜெக்ட் பண்றானுங்க. இன்னும் மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரவே இல்லை. போன வாரம் ஊருக்கு போகும்போது போய் பார்த்துட்டு வந்தேன். இன்னும் 2 கட்டடமா நிக்குது, முழுசா கட்டி முடிக்கல. ஜல்ஜீவன் திட்டம், குடிநீர் கொடுப்போன்னு சொல்றாங்கல்ல, ஜல்ஜீவன் திட்டம். அந்த திட்டத்துல நமக்கு தர வேண்டிய 3000 கோடியா 2 வருஷமா தரவே இல்லை. ஆனா தரமாட்டாரு, வாய்களையே பேசுவாரு. மீனவர் பாதுகாப்பு, மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மீனவர்கள் அதிகமா கைது பண்ணப்படுறாங்க. அவங்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதே மோடியினுடைய ஆட்சியில தான். இப்ப உங்களுக்கு புரியுதா? மோடி அவர்களுடைய ஆட்சி தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. மோடி ஆட்சியில் தமிழ்நாடு இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தன்மானம், தமிழ்நாட்டினுடைய தன்னாட்சி கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனா தேர்தல் வந்துச்சுன்னா வெளிமாநிலங்களை போய் உட்கார்ந்துகிட்டு தமிழர்களை இழிவுபடுவது, தமிழர்களுடைய பண்பாட்டை கேலி ஏற்பது, தமிழர்களை திருடர்கள் என்று சொல்லுவது, வட இந்தியர்களை துன்புறுத்துகிற ஒரு கும்பல் தான் தமிழர்கள் என்று சொல்வது, இப்படி தமிழர்கள் மீது அடுக்கடுக்கான பழியையும் அவமானத்தையும் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் தேர்தல் அப்படின்னு சொன்ன உடனே இங்க வந்து ஓட்டு பொறுக்கலான்னு நம்புறாங்கன்னா, எங்களை பார்த்தா உங்களுக்கு அப்படி இருக்கா மிஸ்டர் மோடி?